வருஷம் வருஷம் ஆயுத பூஜைனா இந்த முகம் இப்படி தான் இருக்கும். அப்படி கலர் எதுவுமே இல்லை அப்படின்னா மறுபடியும் ஹஸ்பண்ட் வந்துட்டு தோசையாவது வரும்னு சொன்னாரே. நல்ல ஒயிட் பாயா பார்த்து நம்மளுக்கே என்னங்களா பண்ணுறீங்க, இப்போ என்ன கேள்வி கேட்டோம், இதுக்கு என்னடா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் ஸ்பெஷலாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே இந்த ஆஃபியோட ஸ்பெஷல் லவ் அண்ட் ஹை. அண்ட் வழக்கம் போல் எப்போவுமே சப்போர்ட் பண்ணிட்டுருக்கிற, இது வரைக்கும் என்ன ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் என் கூட டச்லேயே இருக்கிற எல்லா சப்ஸ்கிரைபருக்குமே ரொம்ப ஸ்பெஷல் லவ் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஸோ வீடியோ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மட்டன் பாயா. நம்ம வந்துட்டு ஆட்டுக்கால் வந்துட்டு வாங்கிட்டு வந்தோம். ஸோ ஆட்டுக்கால் வந்து சில இடத்துலலாம் கிடைக்காது. பட் எனக்கு கிடைச்சி நான் எவ்வளோ அதுக்கு தான் இருக்கேன் பார்த்தீங்களா. அதனால் இன்றைக்கி நம்ம ஆட்டுக்கால் பாயா தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஆட்டுக்கால் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றது நான் காட்டுறேன். க்ளீன் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கத்தி வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் அழுக்கு வரும். நான் ஒன்று க்ளீன் பண்ணது ஒன்று க்ளீன் பண்ணாததை காட்டுறேன். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா? ஸோ எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சாலே அது அழகாக வந்துடும். அவ்வளோதாங்க, சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடும். இதுக்கு பயந்து நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. சூப்பராக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு நான் கழுவிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, மஞ்சள் தூள், மறுபடியும் மஞ்சள் போட்டு அப்படி ஒரு மிக்ஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆட்டுக்காலுக்கு வந்து இந்த மாதிரி மஞ்சள் தூள்லாம் போட்டு கழுவலாம் மாட்டாங்க. நார்மலாக தான் வந்துட்டு அப்படியே சுட்டதை அப்படியே கீறி கழுவி ஒயிட் கலர் பாயாலாம் ஊர்லலாம் கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா மதுரை ஸ்டைலு, அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு எங்கெல்லாம் டேஸ்ட் இருக்கும், கேரளா ஸ்டைல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விளைவிலேன்னு இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். பார்க்க தான் வந்துட்டு என்ன ஒரு மாதிரி ஒயிட்டாக அழுக்கு மாதிரி இருக்கும். அந்த ஒயிட் குருமா பார்த்துருக்கீங்களா? ஸோ ஒரு சில பேர்லாம் இருக்கிறாங்க, இந்த கலர்ஃபுல்லாக ஃபுட்டு இருந்தால் தான் வந்துட்டு டேஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி கலர் எதுவுமே இல்லை அப்படின்னா, டல்லாக இருந்துச்சுன்னா அதை பக்கமே போக மாட்டாங்க. ஆனால் அந்த ஃபுட்டெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அது மாதிரிலாம் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீல் பண்ணிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மாவு வந்து வெளியே தான் வாங்கணும். ஒரு வேளை மாவு இல்லை வாங்கிட்டு வரல அப்படின்னா இடியாப்பம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். இடியாப்பத்தோட வச்சு சாப்பிடும் போதும் சூப்பராக இருக்கும். ஆனால் இடியாப்பம் கிடைக்கதா இல்லையான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு மாவு தான் வாங்கிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மாவு வந்துச்சுன்னா இந்த கல் தோசை சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஆப்பம் மாதிரியும் செய்யலாம், இல்லைன்னா கல் தோசை மாதிரி அதை வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இல்லைனா இட்லிக்கு சூப்பராக இருக்கும். இந்த மெலிசாக சொல்லுவீங்கள்ல தோசை, அந்த தோசைக்கெல்லாம் பாயா நல்லாவே இருக்காது. ஸோ பாயாக்கு வந்து அப்படியே கல் தோசை இல்லைன்னா இட்லி, இடியாப்பம், அப்புறம் ஆப்பம், அதுக்கெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும். ஸோ அதுதான் பண்ண போகிறோம். சும்மா ஒரே ஒரு நல்ல பெரிய வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயமும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் வந்து சேர்க்க போகிறேன். ஒரு ஷார்ட்ஸில் வந்துட்டு சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி வந்துட்டு புரட்டாசி மாதம் வந்து அசைவமும் சாப்பிடக்கூடாது, நீங்கள் என்ன கறியெல்லாம் மீனெல்லாம் சமைச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அதுக்கு நான் பதில் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு தான்டா இது புரட்டாசி மாதம், என்னை பொறுத்த வரைக்கும் இது அக்டோபர் மாதம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு ஒரு கமெண்ட் ஒருத்தர் கோவப்பட்டுட்டு கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, விட்றா மாப்பிள்ளை, புரட்டாசி மாதம் முடியட்டும், அப்புறம் வச்சுக்கலாம் மாப்பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எப்போ வச்சுக்கிட்டாலுமே இதே பதில் தான். என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஸோ புரட்டாசி நாங்கள் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அது மாதிரி ஃபாலோ பண்ணால் நாங்களுமே வந்துட்டு சாப்பிடாம தான் இருக்க போகிறோம். அதுவும் இல்லாமல் எத்தனை பேர் வீட்டில் உண்மையாகவே புரட்டாசி ஃபாலோ ஐயோ வெங்காயம் இருக்குன்னா கண்ணு எரியுது, பெரிய வெங்காயம் இருக்குனாலே கண்ணு நறுக்கல் எத்திரிக்க தோல் தான் உரிச்சா அதுக்கே கண்ணு எரியுது. எத்தனை பேர் வீட்டில் ஸோ எத்தனை பேர் வீட்டில் புரட்டாசி மாதம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற வீட்டில் உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் பசங்கள்லாம் வந்துட்டு உண்மையாக அதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு கிடையவே கிடையாது. அதெல்லாம் சும்மா எல்லாம் வெளியே ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு நல்லா வயிற்று க்ளீன் பண்ணிக்கிட்டு ஏதாச்சும் ஒரு வாசனைக்கு போட்டுக்கிட்டு தான் உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க மூஞ்சிங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கே தெரிய வேணாமா, இதுக்கெல்லாம் புரட்டாசி மாதம் மதிக்குங்களா மதிக்காதுங்களான்னு சொல்லிட்டு இன்னுமாடா நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு நிறைய பெரியவங்க சாமி கும்பிட்றத பார்த்தா அப்படிலாம் யாரும் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. ஸோ நம்ம வீட்டில் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா நானுமே கண்டிப்பாக வந்துட்டு
வந்துட்டு புரட்டாசி மாதம் ஃபாலோ பண்ணுவேன். இங்கே அப்படி இல்லை, அதுவும் இல்லை எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் இல்லை அப்படின்னா அவ்வளோக்கா கை காலில் ஆடுமா ஆடாதானே தெரியாது. ஸோ அட்லீஸ்ட் வந்துட்டு நாங்கள் ஏதாவது வாரத்துக்கு இந்த முட்டையோ இல்லை சிக்கனோ கண்டிப்பாக ஒரு 2-3 தடவையாவது எடுத்துப்போம். கொஞ்சம் கொஞ்சமாகச்சும் வாங்கி சும்மா ஒரு மூக்குக்காச்சும் மோந்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சமாவது வாங்கி சாப்பிட்ருவோம். எங்களால் நான்வெஜ் இல்லாமல் இருக்கவே முடியாது. ஸோ நாங்கள் நானும் சரி என் ஹஸ்பண்டும் சரி நான்வெஜ் அப்படின்னாலுமே சரி சாப்பாடு அப்படின்னாலும் சரி 2 பேருக்குமே ஃபுட்டுன்னா அவ்வளோ பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும், அவருக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து கொஞ்சமாக சாப்பிடுவேன், அவர் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவார். அவ்வளோதான் வித்தியாசமே தவிர வெஜ்ஜு வந்துட்டு நல்லா சாப்பிடுவோம். எது வெஜ்ஜில் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கணும்னு நாங்கள் நினைப்போம். இந்த உப்புச்சப்பை இல்லாத மாதிரிலாம் செய்வாங்களோ அது மாதிரிலாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம். கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிற மாதிரி தான் நானும் சரி இவரும் சரி நல்லாவே சாப்பிடுவோம். அதுலேயும் முக்கியமாக நான்வெஜ்லாம் வந்துச்சுன்னா 2 பேருக்குமே வந்துட்டு டேஸ்ட் வந்து அப்படி இருக்கணும். டேஸ்ட் இருந்தால் உள்ளே இறங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த மட்டன் நான் வந்து இந்த புரட்டாசி மாதம் மட்டன் வாங்குறது, மீன் வாங்குறது, கறி வாங்குறது, சிக்கன் வாங்குறது இதெல்லாம் சமைக்கிறத பார்த்துட்டு ஸோ நிறைய பேர் வந்துட்டு மெசேஜ் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் சாப்பிடுவீங்களா, இன்ஸ்டாலெல்லாம் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, என்ன நீங்கள் புரட்டாசி மாதம் அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாப்பிடாம ஃபாலோ பண்ணிக்கிட்டு உண்மையாக இருக்கிறவங்கள நான் யாரையுமே வெறுப்பேற்றலை. என்ன பண்ணுறது, நான் இப்போ தான் கரெக்டாக வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இந்த நேரம் பார்த்தது எனக்கு இதெல்லாமே அமையுது. ஸோ யாரும் அப்படி உண்மையாக இருக்கிறதே கிடையாது. ஸோ உண்மையாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க புரட்டாசி மாதம் சாப்பிடாம ஸ்கிப் பண்ணுறது. இது வந்துட்டு ஒரு சாமி பக்தி அப்படின்னு ஐ மீன் ஒரு பக்தியாக போகாமல் ஒரு சில பேர் எதனால் முக்கியமாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வருஷத்தில் ஏதாவது ஒரு மாதமாச்சு வந்துட்டு ஒரு நான்வெஜ் சாப்பிடாம இருக்கணும் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணிவிட்டு அதில் முக்கியமாக இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா, மழை டைமு அதுக்கப்புறம் வெயிலும் அடிக்கிற டைமு, இந்த மாதிரி இந்த 2 கிளைமேட்டும் மாறுற அந்த ஒரு டைம் தான் இந்த மாதம். இந்த ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர் இது எல்லாமே வந்துட்டு அந்த மாதத்தில் வரது தான். ஸோ இந்த டைமில் நம்ம சாப்பிடாம இருந்தோம் அப்படின்னா நம்மளோட உடம்புக்கு நல்லது. ஸோ அதனால தான் வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேருக்கு வந்துட்டு கிளைமேட் சேஞ்ச் ஆகிற டைமில் ஃபீவர் மட்டும் வந்துட்டு போகாது. ஸோ நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், முதல்ல இன்ஃபெக்ஷனாக வந்து ஸ்டொமக்கில் தான் முதல்ல ஆரம்பிக்கும். கண்டிப்பாக வந்துட்டு 3/4 பேர் வீட்டில் வந்துட்டு லூஸ் மோஷன் போகாமல் இருக்கவே இருக்காது. எல்லாருக்குமே லூஸ் மோஷன் சொல்லிட்டு இஷ்யூ இருக்கும் வீட்டில். அட்லீஸ்ட் ஒரு ஆள் 2 ஆளுக்காவது லூஸ் மோஷன் இருக்கும். குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி. அதுக்கெல்லாம் மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஆளுங்க தான். இவனுங்க இருக்கானுங்க பார்த்தீங்களா, இந்த மீன், காடு, கோழி இவனுங்க தான், இவனுங்க செய்கிற வேலையை தான். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதம் வந்து நிறைய பேர் வீட்டில் ஸ்கிப் பண்ணுவாங்க. பட் அது அப்படியே பழகிடுச்சு. வயிறு வலிச்சா என்ன, உடம்பு சரியில்லைன்னா என்ன, தெரு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க, போனோமா 200 கொடுத்தோமா பார்த்தோமா வந்தோமான்னு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ போய்கிட்டு இருக்கு லைஃப் ஸ்டைலு. அதுக்காக இதெல்லாம் சாப்பிடாமலாம் நம்மளால இருக்க முடியாது. இருக்கிற வரைக்கும் சாப்பிட போகிறோம், இல்லாதப்போ நம்மளும் எல்லார மாதிரி தான் இருக்க முடியும். ஸோ நாங்கள் வந்துட்டு இதுதான் சாப்பிடுவோம் அப்படின்ற ஆள்லாம் கிடையாது. கிடைக்கிறப்ப இதையும் சாப்பிடுவோம், கிடைக்காதப்போ என்ன கிடைக்குதோ அதை வச்சு சாப்பிடுவோம். அப்படி தான் வந்துட்டு லைஃப் போய்கிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு ஆட்டுக்காலே பிடிக்கவே பிடிக்காது, சில பேருக்கு மட்டனே பிடிக்காது. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டுக்கால், ரத்தம், அதுக்கப்புறம் இந்த லிவரு இதெல்லாமே சுத்தமாக நிறைய பேருக்கு பிடிக்காது. மட்டன் கறி சாப்பிட்றதோட சரி, ஒரு சில பேருக்கு வந்துட்டு அதில் இருக்கிற இந்த முடிவு இருக்கிறதுனால பிடிக்காதுன்னுவாங்க. ஒரு சில பேருக்கு என்ன ரீசனே தெரியல, சாப்பிட்டு கூட பார்த்துருக்க மாட்டாங்க, அதுக்குள்ளே கொமட்டுது ஐயங்காய் தாளு கூட பரவாயில்ல. ஆனால் நான்வெஜ் நல்லா சாப்பிட்றவங்க இந்த ஆட்டோட ரத்தம் இதெல்லாம் சாப்பிடாதவங்க அப்படியே ஒரு மாதிரி பாடி ஷேக் பண்ணுவாங்க பாருங்க. பார்த்து நம்மளுக்கு எல்லாம் என்னடா பண்ணுறீங்க, இப்போ என்ன கேள்வி கேட்டோம், இதுக்கு என்னடா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து அது சாப்பிடாமலே பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டு பிடிக்கலன்னா வந்து அது ஒரு நியாயம், சாப்பிடாமலே பிடிக்கலன்னு சொல்கிறது அதெல்லாம் எப்படி எடுத்துக்க முடியும். அதனால் வந்துட்டு எங்களுக்கு அப்படி கிடையாது, நாங்கள் நல்லா வந்துட்டு சாப்பிடுவோம். எங்களுக்கு வந்துட்டு ஆட்டில் எல்லா பாடி பார்ட்ஸுமே ரொம்ப பிடிக்கும். நாங்கள் சின்ன வயசுல சாப்பிட்டு பழகுனதுனாலேயே என்னன்னு தெரியல, அதில் மெயினாக இந்த ஆட்டுக்கால் வந்து பாயா வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ பாயா வந்துட்டு நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் மந்த்லி அட்லீஸ்ட் ஒரு வயசாச்சு நீங்கள் பாயா வந்துட்டு வாங்கிக்கணும். இந்த இடியாப்பம் எப்படி நம்மளுக்கு வந்துட்டு கண்ணிதில் இடியாப்பம் அப்படின்னு கூப்பிடுவானுங்க, ஆனால் நம்ம போன இடியாப்பம் கிடைக்காது. அந்த மாதிரி தான் இந்த ஆட்டுக்காலும். உங்களுக்கு ஆட்டுக்கடையில் மட்டன் கடையில் வந்துட்டு ஐ மீன் சிக்கன் கடை, ஐயோ மட்டன் கடை சிக்கன் கடை, நீங்கள் கறிக்கடைக்கு போனீங்கன்னா ஆடு தொங்கிட்டு இருக்கும், கோழி தொங்கிட்டு இருக்கும், ஆட்டோட போட்டி எல்லாமே தொங்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த ஆட்டுக்கால் மட்டும் உங்களுக்கு காலையில் சில டைம்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. ஆட்டுக்காலும் அதுக்கப்புறம் அந்த இன்னொன்று இருக்குப்பா, அது ஹீமோக்ளோபினுக்கு சாப்பிடுவாங்க, மண்ணீரல், இது ரெண்டுமே கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும், ஆனால் நம்மளுக்குன்னு இருக்காது. ஒருவேளை நம்ம போகும்போது ஆட்டுக்கால் போட்டு வச்சுருப்பாங்க, நம்ம பார்த்தது ஐயா இன்னைக்கு நம்மளுக்கு ஆட்டுக்கால் கிடச்சிச்சுட்டோம் அப்படின்னு போய் கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சாரி பாஸ் இது உங்களுக்கு கிடையாது, ஆல்ரெடி புக்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி இதுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி.
ஸோ உங்களுக்கு ஆட்டுக்கால்லாம் வேணும்னா நீங்கள் முன்னாடியே போயிட்டு கறிக்கடையில் சொல்லிடணும். இல்லைன்னா அதிகாலை அதெல்லாம் சொல்லுவாங்க பிரம்ம முகூர்த்தம், அந்த முகூர்த்தத்துலேயே நீங்கள் போயிட்டு கறிக்கடையில் உட்காந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஆட்டுக்கால் வந்து கிடைக்கும். ஆக்சுவலி இது வந்து முன்னாடி நாளே வந்துட்டு நல்லா சுட்டு வாட்டி எடுத்து வச்சுருவாங்க. அது செம்ம நல்லதுங்க. இந்த ஆட்டுக்காலும் நம்மளோட ஸ்கின்லாம் பயங்கரமாக க்ளோ ஆகும். ஸோ பாயான்னு இல்லை, ஆட்டுக்காலில் வந்துட்டு ஆட்டுக்காலில் குழம்பு செய்யலாம், பாயா செய்யலாம், சூப்பு செய்யலாம். எதுனாலுமே உங்களுக்கு எது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கோ. சில பேருக்கு வந்துட்டு சூப்பு மட்டுமே குடிக்க பிடிக்கும், ஒரு சில பேருக்கு குழம்பு மாதிரி செஞ்சு சாதத்தோடு வச்சு சாப்பிட பிடிக்கும். எங்களை மாதிரி ஆளுங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு இந்த மாதிரி பாயா மாதிரி ரெடி பண்ணி இட்லி, இடியாப்பம், தோசை அந்த மாதிரி அந்த மாதிரி கேட்டகரி நாங்கள்லாம். ஸோ எங்களுக்கு அந்த மாதிரி தான் சாப்பிட பிடிக்கும். எப்படினாலுமே அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு 3 தடவை சாப்பிட்ருங்க. சீரியஸ்லி நீங்கள் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். உங்கள் ஃபேஸ்லாம் அவ்வளோ க்ளோவாக இருக்கும். பாடியிலேருந்து உங்கள் ஸ்கின்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு ஷைன் கிடைக்கும். நீங்கள் நினைக்கலாம் நம்ம அந்த க்ரீமெல்லாம் போட்டு தான் வந்திருக்குன்னு, கிடையவே கிடையாது. இதை நீங்கள் கண்டினியூவாக சாப்பிட்டு இருந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதில் வந்து இதுதான் எல்லாமே. அதனால் அது இதுன்னு இல்லை, நல்லா 500 ரூபாய்க்கு மேலே வந்துட்டு ஒரு க்ரீமை ஒன்று வாங்கிட்டு என் வீட்டில் இப்போ வரைக்கும் 500 ரூபாய்க்கு மேலேயும் சரி, 100 ரூபாய்க்கு மேலே சரி, எந்த ஒரு க்ரீமும் வீட்டில் இல்லவே இல்லை. ஒரு முறை நான் காட்டியிருப்பேன் கெட் ரெடி வித் மீ அப்படின்ட்டு. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அக்கா இருந்தாங்க. அவங்க வந்துட்டு ஷூட்டிங் நடிப்பாங்க, சீரியலெல்லாம் வருவாங்க. அவங்க தான் வந்துட்டு அதை வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அவங்க வாங்கி கொடுத்தது நான் அத்தனை நாள் வச்சு யூஸ் பண்ணிட்டது. இப்போ அது காலியும். ஆனால் நானாக போய் வாங்குறதுக்கு எனக்கு மனசே வர மாட்டேங்குது. இந்த க்ரீம் வாங்குறதுக்கு சுத்தமாக மனசு வர மாட்டேங்குது. லிப்ஸ்டிக் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். லிப்ஸ்டிக்கு லைனர் யூஸ் பண்ணுவேன். பட் என் ஃபேஸில் நான் இது வரைக்கும் ஒரு க்ரீம் வந்துட்டு அவங்க வாங்கி கொடுத்ததோட சரி அது காலி ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் நான் க்ரீம்லாம் எதுவுமே போட்டதே கிடையாது. அப்படியே பிளெயினான ஒரு ஃபேஸ் தான். பட் இதெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு ஷைனாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுனால தான். இந்த மாதிரி காய் ஜூஸ், நல்ல காயில் வந்து நல்ல ஜூஸ் எடுத்துக்கோங்க. பேசிக்கிட்டே இருக்கணும். இந்த கொத்தமல்லி, அப்புறம் புதினா, லெமன், இஞ்சிலாம் போட்டு ஒரு ஜூஸு, அதுக்கப்புறம் ஏபிசி ஜூஸு, வெள்ளரிக்காய் ஜூஸு, ஃப்ரூட்ஸை விட நிறைய வெஜிடபிள்ஸில் ஜூஸ் எடுத்து பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபேஸ்லாம் செம்மையாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணணுன்ற அவசியமே இல்லவே இல்லை. சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரொம்பவே ட்ரையாக இருக்கும். அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்டுக்கால் வாங்கி சாப்பிட்லாம். நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுவீங்க அப்படின்னா தாராளமாக ஆட்டுக்கால் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டினியூவாக ஒரு 3 மந்த்ஸ் எடுத்து பாருங்கள். அப்புறம் உங்களுக்கே தெரியும் ரிசல்ட் என்ன அப்படின்ட்டு. அப்படி நீங்களே சொல்லுவீங்க, அம்மாக்கா நீங்கள் சொன்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் சொன்னது உண்மையாக பொய்யா அப்படின்றது ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்னது தப்பாக கரெக்டான்ட்டு. அதுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயம் பார்த்தீங்களா, சின்ன வெங்காயம் உரிக்கும் போதும் இந்த மாதிரி தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா உரிச்சிங்க அப்படின்னா சூப்பராக வரும். நான் இந்த மாதிரி சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கு இந்த கத்தி யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி தண்ணியில் போட்டுட்டு அப்படியே இந்த முனை இருக்குது பார்த்தீங்களா, இந்த முனையை அப்படியே இப்படி கட் பண்ணி இப்படி எடுத்துருங்க. எடுத்துட்டு மறுபடியும் இந்த ஒரு முனை இருக்கா, மறுபடியும் இந்த ஒரு முனையை அப்படி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு நல்லாவே உறிஞ்சி வந்துடும். செம்மையாக இருக்கும், செம்மையாக உறிஞ்சி வந்துடும். நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய, சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தெரியுதா? இந்த மாதிரி உரிங்க, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. வேகமாக உரிச்சிடலாம். நான் சின்ன வெங்காயம் வந்து ஜஸ்ட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி தான் அரைக்க போகிறேன். அதனால் அப்படியே இந்த கட் பண்ணுறதெல்லாம் கிடையாது, சும்மா தோலை மட்டும் உரிச்சிட்டு வச்சுருவேன். ரொம்ப சிம்பிளுங்க. ஆட்டுக்கால் மட்டன் பாயா வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி, செம்ம சிம்பிளான ரெசிபி. வேலையே அவ்வளோவா இருக்காது. என்ன அது வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அட்லீஸ்ட் வந்து ஒரு 10 இல்லை 12 விசில் விடுங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 இல்லை 10 விசில், ஒரு 12 விசில் விட்டிங்கன்னா அந்த செம்ம சாஃப்டாக வெந்து வரும். ஸோ அந்த மாதிரி தாங்க வெந்து சாப்பிட்ணும். அப்படியே சும்மா பேருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 விசிலை வச்சுட்டு அந்த எலும்பை கூட கடிக்க முடியாமல் வெறும் அந்த சதப்பீஸை மட்டும் சாப்பிடுவாங்க, எலும்பு தூக்கி போட்டுருவாங்க. ஆக்சுவலி அந்த ஆட்டுக்கால் பாயாக்கு அந்த எலும்புமே நல்லா வெந்திருக்கணும். நாங்கள் மென்று சாப்பிடும் போதும் அப்படியே மாவு மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும் பாயாக்கு. ஸோ லாஸ்ட்டாக சொன்ன ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன்,
ஸோ உண்மையை மட்டும் பேசுங்க, பொய் வந்து சொல்லாதீங்க, பொய் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாகவே நான் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே வந்துட்டு பொய் சொல்லவே மாட்டேன். ஸோ தப்பு பண்ணால் கூட அந்த இடத்துல தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துட்டு வந்திருக்கேன். ஸோ நான் நிறைய கொஞ்சம் என்னோடய லைஃப் பார்த்திங்கன்னா ஒரு 4 இயர்ஸ் முன்னாடிலாம் கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரகிள்லாம் ஃபேஸ் பண்ணேன். ஸோ அந்த டைம்லலாம் எல்லா இடத்துலையுமே உண்மையை மட்டும்தான் நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். அதனாலேயே என்னன்னு தெரியல, எல்லாருமே இப்படின்றதுக்குள்ள எந்த ஒரு இது இல்லாமல் சூப்பராக வந்துட்டு அது முடிஞ்சிச்சு. எல்லாமே எனக்கு ஃபேவராக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் வெளியே இருந்து பார்த்த கண்ணுங்க எல்லாருக்குமே அவங்களுக்குலாம் தெரிஞ்சுக்கும், ஏதோ ஒரு அமௌண்ட்டு கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டா எல்லாரையுமே அப்படின்ற மாதிரி. அப்படிலாம் கிடையாது, உண்மையை மட்டும்தான் பேசினேன். ஸோ ஒவ்வொரு இடத்துல உண்மையை பேச வேண்டிய இடத்துல உண்மையே பேசிடுங்க, அங்கே போய் சொல்லிக்காதீங்க. உங்கள் மேலே தப்பு இருந்தால் கூட அந்த இடத்துல எந்த இதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பேசிடாதீங்க. அது அன்றைக்கி வேணால் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் லைஃப்பில் வந்துட்டு அது நல்லா இருக்காது. அதே மாதிரி மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்துல தாராளமாக மன்னிப்பு கேட்டுருங்க, அப்போவே கேட்டுருங்க. நீங்கள் பண்ண தப்புக்கு உடனே சாரின்னு ஒன்று கேட்டுட்டிங்கன்னா அது அப்போவே முடிஞ்சிச்சிங்க. ஆனால் பண்ண தப்பை அதை மறைக்கிறதோ அதை தப்பு இல்லைன்னு நியாயப்படுத்துகிறதோ அப்படின்ட்டு நீங்கள் அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது லைஃபுக்கெல்லாம் வந்துட்டு நல்லா இருக்காது, செட் ஆகாது. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு இதுதான், ஆனால் அதை நீங்கள் அப்பப்போ அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், நம்ம என்ன குழந்தையா? ஸோ குழந்தையா இருந்தால் பண்ண தப்புங்களை ஒத்துக்க மாட்டாங்க தான். ஏன்னா குழந்தைங்க பயப்படுவாங்க, ஐயோ அடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க அந்த டைமில் இல்லைம்மா இல்லைப்பா நான் இல்லை மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சிடுங்க. பட் நம்மளாம் கொஞ்சம் பெரியவங்க, கொஞ்சம் மெச்சூர்டாக வந்துட்டு ஃபீல் பண்ணணும். ஸோ தவறுகள் வந்து எல்லாருமே வந்துட்டு செய்கிறவங்க தான். இங்கே யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. எல்லாருமே எந்த ஒரு தப்பாக இருந்தாலும் சரி எல்லாருமே பண்ணுறவங்க தான். பட் அதை வந்துட்டு தப்பை வந்துட்டு ஒரு தடவை ஒத்துக்கிட்டு அந்த தப்பை வந்து நெக்ஸ்ட் டைம் பண்ணாமல் இருக்கணும். அதுதான் அந்த அடுத்த முறைலாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆளுகிட்ட இருந்து விலகியே வந்துடுங்க. அந்த அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து எப்படின்னா தான் பண்ண தப்பு வந்துட்டு ஒத்துக்கவே மாட்டாங்க. அது தப்புன்னு எங்கேயும் நியாயப்படுத்த மாட்டாங்க. அதுக்கு பதில் அடுத்தவங்க மேலே படியை போட்டுட்டு ஈஸியாக வந்துட்டு மூவ் பண்ணிடுவாங்க சைலண்ட்டாக. ஸோ அது மாதிரி ஆள் பக்கத்துலலாம் இருக்காதுங்க. நீங்கள் பண்ண தப்பை வந்துட்டு ஒத்துக்கோங்க. பட் அதையும் மீறி அவங்க நம்பலை, நீங்கள் ஒத்துக்கிட்டதுக்கப்புறமோ இல்லை நீங்கள் ஒருவேளை எந்த தப்புமே நீங்கள் பண்ணவே இல்லை ஆனால் நீங்கள் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லியும் அவங்க ஒத்துக்கவே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் எதையுமே ப்ரூஃப் பண்ண நினைக்காதீங்க. நீங்கள் யாருக்கிட்ட ப்ரூவ் பண்ணணும்னா கடவுள்கிட்ட மட்டும்தான் ப்ரூவ் பண்ணலாம். அவர்கிட்ட நீங்கள் பண்ணிக்கலாம் பண்ணலையான்னு அவருக்கு தெரியும். தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா மன்னிப்பாங்க அவர்கிட்டே கேட்டுருங்க. தப்பு பண்ணலை அப்படின்னா அது அவருக்கே வந்து கடவுளுக்கே வந்து தெரியும். ஸோ மற்றவங்க எந்த ஒரு மனுஷன்கிட்டையும் போயிட்டு நின்றுக்கிட்டு ப்ரூஃப் பண்ணாதீங்க, நம்பவே மாட்டாங்க. அதில் இன்னொரு முக்கிய விஷயம் தெரியுமா, அதாவது நான் சொன்ன மாதிரி தான் இதில் யாருமே ரொம்ப பர்ஃபெக்ட் கிடையாது. அந்த மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கிறவங்க நம்மளை நம்பாமல் ஏற்றுக்காமல் இருந்தால் ஓகே. பர்ஃபெக்டாகவே இருக்க மாட்டாங்க. அவங்களோட வாழ்க்கையெல்லாம் யாரோட வாழ்க்கையும் உள்ள ஆராய்ஞ்சு அது சொல்லுவாங்க. யாரோ ஒரு படத்தோட டைரக்டர் தான் சொல்லியிருப்பாரு, அவங்கவுங்க செய்கிற தவறுகள் வெளியே தெரியாத வரைக்கும் எல்லாருமே உலகமாக உத்தமர்கள் அப்படின்ட்டு. செம்ம வார்த்தைங்க. எப்படி மனுஷன் இவ்வளோ தெளிவாக இவ்வளோ எப்படி கரெக்டாக சொன்னார் அப்படின்னு தெரியல. அதனால தான் ஒரு படத்தோட டைரக்டராக என்னன்னு தெரியல. உண்மையிலுமே அதுதான் யாரோட பண்ணுற அவங்கவுங்க பண்ணுற மிஸ்டேக்ஸு, அவங்கவுங்க என்ன கோல்மால் பண்ணுறாங்க, இந்த வேலையெல்லாம் நம்மளுக்கு தெரியாத வரைக்கும் அவங்களாம் ரொம்ப பர்ஃபெக்ட் மாதிரி. அந்த மாதிரி தான் இங்கே செம்ம உண்மையான பாயிண்ட். அதை எத்தனை பேர் அக்ரி பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நிறைய இடத்துல உண்மையே பேசிடுங்க. அதுதான் வந்துட்டு நான் சொல்ல வர்றது. ஸோ இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் என்னையே எடுத்துக்கோங்க. நான் நிறைய இடத்துல உண்மையை மட்டும்தான் பேசுவேன். நிறைய இடத்துலலாம் இல்லை, எல்லா இடத்துலையும் உண்மையை மட்டும்தான் பேசுவேன். இங்கே இந்த வீட்டுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் வரும்போது மட்டுமே தான் வந்துட்டு ஒரே ஒரு பொய் மட்டும் ஹவுஸ் ஓனர்கிட்ட சொன்னது. பட் அதுவே எனக்கு ரொம்ப வருஷமாக ஏதோ ஒரு மாதிரி, ஏன்னா நம்ம அடுத்தடுத்து இந்த ஃபேஸ் பார்க்குறோம் இல்லையா, அதனால் எனக்கு ஒரு மாதிரி இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ நிறைய நாள் சொல்லணும்னு துடிச்சு ஃபைனலாக வந்துட்டு அவங்கக்கிட்ட வந்து சொல்லிட்டேன். இப்போ தான் வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்குது. அப்பா நிறைய பொய்யெல்லாம் சொல்லிக்கிட்டு அடுத்தவங்க மேலே பழி போட்டுக்கிட்டு அவங்களாம் எப்படி நிம்மதியாக தூங்குறாங்கன்னே தெரியல.
சத்தியமாக என்னால் அப்படி இருக்கவே முடியல. நான் யாரையுமே ரொம்ப இதுவாக சொல்லலை, நான் ஸ்பெஷலாக நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என்னால் அப்படி இருக்கவே முடியல. ஒவ்வொரு நாளும் எதுவும் பெரிய தப்பு பண்ண மாதிரியா என்னன்னு தெரியல. ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் வளர்ந்த இது வந்து அந்த மாதிரி தான். எங்கள் வீட்டிலலாம் எப்படின்னா, ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டியன் தான். அதனால் எங்கள் வீட்டு ப்ரேயர் நடக்கும், வீக்லி வந்துட்டு ப்ரேயர் நடக்கும்ல. சர்ச் போனாவோ இல்லை வீட்லேயோ ப்ரேயர் நடக்கும். நம்ம ஏதாவது ஒரு தப்பு அந்த வார்த்தையில் ஏதாவது பண்ணியிருந்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு அந்த ப்ரேயரில் மெசேஜ் வந்து எப்படி இருக்கும் தெரியுமா, அந்த மெசேஜ் நம்மளுக்கே சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த தப்பு நீ தான் பண்ண, நம்மளை இன்னும் ஒரு 1/2 hour பேசினாங்கன்னா நம்மளே வாழ்றோம், ஐயா 1000 ரூபாய் ஐயா தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் கொடுக்குற அளவுக்கு அந்த மெசேஜ் நமக்குன்னே இருக்குமா. அதனாலேயே என்னன்னு தெரியல, நிறைய இடத்துல வந்துட்டு நாங்கள் ரொம்ப நல்லவங்களாகவே வளர்ந்துட்டோம். இந்த இது அது சந்தானம் டைலாக், அது என்ன மாயமாக வந்து ரொம்ப தெரியல, ரொம்ப நல்லவங்களாகவே இருந்துட்டு அந்த மாதிரி தான் நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருமே. இன்றைக்கி ஏதோ பேசி அறுத்துட்டேன் ஒரு மட்டன் குழம்புக்கு. சரி ஓகே, நான் வெங்காயம்லாம் நறுக்கிட்டேன், அவ்வளோதாங்க. இப்போ வேலை ரொம்ப சிம்பிள் தான். சரி குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இது வந்து இப்போ வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு முக்கியமாக வந்துட்டு தேங்காய் பால். தேங்காய் வந்து மட்டன் பாயாக்கு தேங்காய் வந்து தேவைப்படும். ஒரு முழு தேங்காய் இருந்தாலுமே ஓகே தான். பட் எனக்கு இப்போதைக்கு நைட்டில் சாப்பிட போகிறதுனால ஒரே ஒரு 1/2 தேங்காய் மட்டும் நான் எடுத்திருக்கேன். இதோட பால் வந்து சேர்த்துக்க போகிறோம். ஃபைனலாக தான் சேர்த்துருக்கோம். முதல்ல வந்துட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் எப்படி மட்டன் பாயா வைக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் என்னென்ன ஸ்பைசஸ் போடுறேன்றது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா சோம்பு, மிளகு, நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகா. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை பாயாக்கு, சும்மா கண்ணாடி பதம் மாதிரி வந்தாலே போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தான் சின்ன வெங்காயம், முந்திரியும் கசகசாவும் ஊற வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து மொத்தமாக அரைச்சி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா முந்திரி சேர்த்ததுனால அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ எல்லா காலும் ஆட்டுக்கால் எல்லாம் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா கடைசியில் தேங்காய் பால் சேர்த்தாலே பாயா ரெடி. ஸோ இப்போ நல்லா கொதிக்குது. இந்த கொதிக்கிற டைமில் மறுபடியும் அடியில் நல்லா ஒரு கரண்டி வச்சு ஒரு மிக்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம முந்திரி இதெல்லாம் அரைச்சி ஊற்றிருக்கிறதுனால அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இது ஒரு சின்ன இது. மோஸ்ட்டாக பிடிக்காது, பட் சொல்கிறேன். இப்போ குக்கர் மூடி போட்டு கரெக்டாக ஒரு 8 இல்லை ஒரு 10 விசில் இல்லை 12 விசில். ஸோ நான் வந்து ஒரு 12 விசில் வைக்க போகிறேன். சொன்னேன்னா நம்ம நைட்டில் சாப்பிட போகிறோம். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. தேங்காய் அரைக்கும் போதும் சும்மா கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க, வாசனைக்கே நல்லாயிருக்கும். ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. நான் நினச்ச மாதிரியே இடியாப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க போல். மாவு பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி தோசை தான். ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் வந்துட்டு இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் கிஃப்ட்டுன்னு ஒன்றே கொடுத்துருக்காங்க ஆயுத பூஜைக்கு. ஸோ அதை என்னென்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். இது என்ன பிராண்டு? டைமண்ட் பிராண்டா? சேடுக்கரா. வருஷத்தில் ஒரு முறை இந்த முகம் வந்துடுதில்ல பூனுக்கு. காட்டுங்க. அப்படியே சேடுக்காரனுக்கு பூசி விட்டா மாதிரி பூசி விட்டுருக்காங்க. கரெக்டாக வருஷம் ஆயுத பூஜைனா இந்த முகம் இப்படி தான் இருக்கும். சூப்பர் ஷம. இந்த வருஷம் தாங்க இப்படி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் இவங்க ஆஃபீஸில் ஆயுத பூஜைன்னு ஒன்று செலிப்ரேட் பண்ண நாளே கிடையாது. பண்ணுவாங்க, ஆமாம் பண்ணுவாங்க. ஆனால் வந்துட்டு பொரி கொஞ்சமாக சும்மா டேஸ்ட்டு கொடுக்குறது. அப்புறம் ஆனால் போனதோ ஒரே ஒரு ஆப்பிள், ஒரே ஒரு லட்டுங்க. அந்த கஜி ஏண்டா நட்டில் வச்சு நினச்சியா லட்டில் வச்சேன்டான்ற மாதிரி அப்படி தான் இருந்துச்சு அன்னைக்கு. அவ்வளோதான். எத்தனை பேர் வீட்டில் ஆயுத பூஜைக்கு இந்த மாதிரி ஸ்பெஷலாலாம் வந்திருக்கு கிஃப்ட்லாம்? என்ன கிஃப்ட்ஸ் வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பர். அவ்வளோதானா கிஃப்ட்? அவ்வளோதானா? பொரிக்கடலாம் கொடுக்கலையா? ஓ ஆமாம்ல, ஃபோனில் சொன்னீங்கல்ல. சரி ஓகே, நான் போயிட்டு இது செஞ்சுட்டு வரேன். ஸ்ட்ரிக்டாக சொல்லி அனுப்பிட்டாங்களா கடைக்காரங்க. இட்லி வரவே வராது, தோசை மட்டும்தான் வரும். நாளைக்கு காலையில் வேணால் இட்லி வரும். இட்லியை ஊற்றிட்டு உட்காரலான்னு பார்த்தேன். அதான் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, நீ இட்லி ஊற்று, வந்துச்சுன்னா நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இட்லி நல்லா வரும் அப்படின்னு கையில் சொல்லி அனுப்புனாலே வராது, வரவே வராதுன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அதை நம்பி நம்ம இட்லி ஊற்றணும்னா இட்லி பாத்திரம்னா கழுவுறது வாய்ப்பே இல்லை, வரவே வராது. நம்ம இப்போ வந்துட்டு கம்மியாக தோசை சுடுறது தான் பெட்டர்.
கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கோங்க. அப்படியே தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்து 2 கொதி விட்டுட்டு ஃபைனலாக பெப்பர் பவுடர் போட்டிங்கன்னா பாயா ரெடி. இட்லி இல்லாத மாதிரி. நல்ல வேளை தோசையாவது வரும்னு சொன்னாரே. செம்ம பாயா ரெடி. அப்படியே பார்த்தீங்களா சதை தொங்குதா? இந்த மாதிரி தொங்கணும். அப்படியே அதுலேருந்து அந்த எலும்புலேருந்து சதையெல்லாம் அப்படியே வரணும். அப்படி வந்தால் தான் ஒரு சூப்பர் பாயான்னு அர்த்தம். ஸோ தோசைக்கு நல்ல ஒயிட் பாயா. நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டதுனால லைட்டாக மஞ்சளாக இருக்கும். பட் ஒயிட் பாயா இது சூப்பராக இருக்கும். பட் இது செம்மையாக இருக்கும். அவ்வளோதாங்க. நல்லா ஒரு 2 கல் தோசை போட்டு நிறைய பாயா ஊற்றி சாப்பிட்டா அப்படி இருக்கும். நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறோம். கண்டிப்பாக இந்த பாயாவை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் டைம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா முதல்ல மட்டனை மட்டும் தனியாக அந்த காலை மட்டும் தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இது ஒரு தனி பாட்டில் செஞ்சுட்டு பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் அர்ஜென்ட்டுனால அப்படியே 1 பார்ட் மாதிரி அப்படியே பண்ணிட்டேன். பட் அது வந்து இன்னும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இதுவுமே வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் நான் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஃபைனலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ரெசிப்பியை கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இட்ஸ் ஆஃப் யூ ஃபாலோ பண்ணாமல் இருந்தாங்க.